வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, டிவிகே கட்சியினுடைய தோழமை கட்சியான, ஆட்சிக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் இன்றைக்கி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயத்தை தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேங்க. ஏன்னா அவங்க டிவிகே கட்சியினுடைய தோழமை கட்சியாக இருக்கிறாங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கேற்றிருக்கிறாங்க. அப்படி கொண்ட தலைவர் என்ன அன்றைக்கி பதில் சொன்னார்னா, வாங்க பார்க்கலாம். அதற்கு என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் முழுவதுமாக தெரியும். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடயே ஹைப் அடித்து விடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. அதாவதுங்க, டிவிகே கட்சி 108 சீட்டில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எண்ணிக்கை 105 தான் எக்ஸாக்டாக இருக்குங்க. 105 எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறாங்க கணக்கு பண்ணி பார்த்தோம்னா. ஆனால் 118 எண்ணிக்கை அவங்களுக்கு வேணும். 118 எண்ணிக்கை இருந்தால் தான், 118 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியும். அப்படின்ற சூழலில் திமுகவில் போட்டியிட்டு வென்ற கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவுடன் தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் என்ன நிருபர்கள் கேட்டாங்க, கேள்வி தாங்க. அது என்ன கேட்டாங்கன்னா, ஐயா, இப்போ இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீர்னு ராஜினாமா பண்ணி டிவிகேயில் இணைகிறார்களே, குதிரை பேரம் எதுவும் நடக்கிறதா சொல்லுங்கள் அப்படின்னு நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன சொன்னார், அதாவதுங்க, இந்த கொஸ்டினை என்கிட்ட கேட்குற கேள்வி கிடையாது. இதை நீங்கள் முறையாக அதிமுக கட்சிகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். கூடவே டிவிகே கட்சிகிட்ட அந்த கேள்வியை கேளுங்க. என்கிட்ட கேட்குறதுனால என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீர் என்று ராஜினாமா செய்து டிவிகேயில் இணைகிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ இத்தனை 6 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட அதிமுக கட்சியில் தங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவிகளை ராஜினாமா செய்து டிவிகேயில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ரியாக்ஷனை யார் செய்யணும் பாருங்கள். அதிமுக கட்சி தாங்க இந்த ரியாக்ஷனை பெரிய லெவலில் எடுத்துக்கொண்டு மக்களிடம், வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அதை அவங்க செய்யலை பாருங்கள். தங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களையும் முக்கியமான நிர்வாகிகளையும் டிவிக்கே இணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ஏதோ மர்மமோ என்னமோ தெரியல. இவங்க வெகுண்டு எழுனுங்க, தங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களையும் முக்கிய நிர்வாகிகளையும் அப்படியே டிவிக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, டிவிக்கே இணைக்கிறாங்க. அப்போ வெகுண்டு எழ வேண்டாமா இந்த கட்சி? வெகுண்டு எழுந்து மக்களிடத்தில் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா அல்லவா? நமது அதிமுக கட்சியை இந்த டிவிகே கட்சி நம்ம அதிமுக கட்சியில் உள்ள உறுப்பினர்களெல்லாம் அவங்க ராஜினாமா செய்ய சொல்லி முக்கிய நிர்வாகிகளையும் குதிரை பேரம் செய்து இழுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் என்ன செய்வது, வாருங்கள் தோழர்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அதிமுகவுடைய உறுப்பினர், அதிமுக ஓட்டளித்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும் அல்லவா இந்த ஒரு இது. ஆனால் அதை அவங்க செய்யலையே. அவங்க அதை ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்களோ, அதை கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. அப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. வெறுமனைக்கு ஆளுநர்கிட்ட போய் ஒரு புகார் மனு மட்டும் கொடுக்குறாங்க. இது ஒரு கடமைக்கு செய்த காரியமாக இருக்கிறது மக்களே. அதிமுக கட்சி கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மையார் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தோற்றுவித்து புரட்சித் தலைவி அம்மையார் அவர்களால் கட்சி வளர்க்கப்பட்ட கட்சி. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி. 30 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை. கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருப்பதாக அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அதிமுக கட்சி ஒரு எஃகு கோட்டை என்று சொல்வார்கள். இந்த எஃகு கோட்டை இன்று தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. அதற்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க? ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும், முக்கிய நிர்வாகிகளும், முன்னாள் அமைச்சர்களும், முக்கிய நிர்வாகிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் அப்படியே
தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து விடுவித்து இன்னைக்கு அதிமுகவில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சாரிங்க, டிவிகேல இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுக வெகுண்டு எழ வேண்டும் அல்லவா? வெகுண்டு எழுந்து மக்களிடம் சேர்க்க வேண்டும் அல்லவா? இங்கே பாருங்கள், எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்களை இவங்க டிவிகே கட்சி குதிரை பேரம் பேசி அவங்க கட்சியில் இணைச்சிட்டாங்க அப்படின்னு மக்களிடத்தில் கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்க்கணும். ஆனால் வீரியமாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கணும். அதை செய்ய தவறி வருகிறார்கள் அதிமுக கட்சி. இந்த கேள்வியை நீங்கள் அந்த தலைமையிட்டே கேளுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள். நண்பர்களே, அது கூடவே கேபி நம்ம அதிமுக கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான கேபி முனுசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சமீபத்தில் நேற்றுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் திரு அண்ணாமலை அவர்களை அதிமுக கட்சிக்கு தலைமை ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் விரும்பியதாக ஒரு கருத்து பரவியது. அதற்கு தான் திரு கேபி முனுசாமி அவர்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருங்க. என்னங்க, இந்த அதிமுக கட்சி கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மையாரால் வளர்க்கப்பட்ட கட்சி. கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் இந்த கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது. அப்படி கொண்ட கட்சியை ஒரு புதிய நபர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் புதிய நபரான யாரோ ஒரு புதிய நபரான அவர் தலைமையின் கீழ் இந்த கட்சி இயங்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே, பத்திரிகை நிருபர்களும் மற்ற நபர்களும், இது ஒரு நியாயம்தானா? என்ன ஒரு கொடுமை! இந்த கட்சிக்குன்னு தனி வரலாறு இருக்குங்க, இந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் இந்த நிர்வாகிகள்னா கூட, இந்த அதிமுக கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள்னா கூட டிவிகேல போய் இணையலாம். பாருங்கள், நிர்வாகிகள் ஆதாயங்களுக்காக, தனிப்பட்ட சொந்த ஆதாயங்களுக்காக அவர்கள் டிவிகேல இணையலாம். ஆனால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் அனைவரும் இங்கே தான் இருக்கிறாங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் அனைவரும் அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. எங்கள் எடப்பாடியார் கண்ணசைவர்கள் தான் அவங்க இருக்கிறாங்க. எங்கள் எடப்பாடியாரை நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த புதிதாக இணைகிறாங்களே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகளாம் ஒரு ஆதாயம் பெறும் பொருட்டு கட்சிக்கு துரோகம் இழைத்து உண்மையான தொண்டனின், அதாவதுங்க அதிமுக தொண்டனின் உழைப்பில் ஜெயித்து இன்னைக்கு அவங்க ஆதாயம் பெறும் பொருட்டு அவங்க மாற்றுக் கட்சியான டிவிகேல இணைகிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாருங்க அதிமுக மூத்த தலைவர் கேபி முனுசாமி அவர்கள். என்னுடைய வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. மேலும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடயே ஹைப் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.